வணக்கம். ஒரு கேள்வி. உலகின் மிக பணக்காரமான இடம் எது? எந்த நாட்டின் கருவூலம் அல்ல, எந்த கோட்டையும் அல்ல. அது கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாபசாமி கோயிலின் நிலவறை. இதன் 6 ரகசிய அறைகளுக்குள் மறைந்திருக்கும் சொத்தின் மதிப்பு மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. ஆனால் இந்த அதிசயங்களை தாண்டி உலகம் இன்று வரை அஞ்சும் திறக்கப்படாத ஒரு கதவு உள்ளது. அதன் பெயர்தான் வால்ட் பி. இது வெறும் அறை அல்ல, இது இந்திய அறிவியல், சாபம் மற்றும் பேரழிவின் விளிம்பில் நிற்கும் ரகசியம். இதுதான் உலகின் மிக ஆபத்தான கதவு. இந்த கதவின் பின்னால் மறைந்திருக்கும் தொழில்நுட்பம் என்ன? ஏன் இதை திறக்கக்கூடாது? இன்று டிகேஎஸ் பாரத் சீக்ரெட்ஸ் மூலம் உடைக்கப் போகிறோம். 2011ஆம் ஆண்டு பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருந்த நிலவறைகள் மீது இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்தது. முதல் கட்டமாக வால்ட் ஏ, சி, டி, இ அறைகள் திறக்கப்பட்டன. அதன் பிறகுதான் உலகம் அதன் வாயடைத்து போனது. 18 அடி நீள தங்கச் சங்கிலிகள், 30 அடி உயர தங்க பனை மரங்கள், ஆயிரக்கணக்கான கிலோ தங்க கட்டிகள். இது ஒரு திரைப்பட கற்பனை அல்ல. மொத்தமாக 5 அறைகளிலிருந்து மீட்கப்பட்ட பொக்கிஷத்தின் இன்றைய மதிப்பு சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகம். ஒரு சராசரி நாட்டின் மொத்த செலவுக்கு இது சமம். ஆனால் இந்த அத்தனை அதிர்ச்சிகளுக்கும் மத்தியிலும் ஒரு கதவு மட்டும் பிடிவாதமாக அதிகாரத்தை மீறி மூடப்பட்டிருந்தது. ஆய்வுக்குழு வால்ட் பியை திறக்கச் சென்றபோது அங்கே 2 கதவுகள் இருந்தன. முதல் கதவு இரும்பு கதவு, அதை உடைக்கலாம். ஆனால் இரண்டாவது கதவு, அதில் பூட்டுகளோ பிடிகளோ இல்லை, ஒரு பிரம்மாண்டமான அமானுஷ்ய கல் கதவு. இந்த கதவு சாதாரணமான கதவல்ல. இதன் மேல் செதுக்கப்பட்டிருந்த இரட்டை நாகச் சின்னம் ஒரு கடுமையான எச்சரிக்கை. உள்ளூர் வரலாறு மற்றும் ஐதீகங்களின்படி இந்த பொக்கிஷத்தை பாதுகாக்க நாக தேவதைகள் நியமிக்கப்பட்டிருந்தன. இதை திறக்க முயன்றவர்கள் இயற்கையின் சீற்றத்தால் மர்மமான முறையில் இறந்தனர். இதுதான் வால்ட் பியின் சாபம். 1930களில் அதை திறக்க முயன்றவர்கள் மீது வெள்ளம் பாய்ந்தது. 2011இல் குழு இதை திறக்கச் சென்றபோது திருவனந்தபுரத்தில் பெரும் புயல் வீசியது. ஆனால் இந்த சாபம் வெறும் மூட நம்பிக்கையா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு நம்ப முடியாத இழந்த அறிவியல் மறைந்திருக்கிறதா? அந்த ரகசியம் இந்த கதவில் எந்த பூட்டுமில்லை என்பதில்தான் இருக்கிறது. இந்த கதவு சாதாரண முறையில் பூட்டப்படவில்லை. இது நாகபந்தன் எனும் ரகசிய ஒலியியல் தொழில்நுட்பத்தால் மூடப்பட்டுள்ளது. அதாவது உலகின் மிக துல்லியமான வேத மந்திர ஒலியை பயன்படுத்தினால் மட்டுமே இந்த கதவை திறக்க முடியும். இது நவீன அதிர்வெண் பூட்டு போன்றது. அந்த மந்திரம் பாறையில் அதிர்வுகளை ஏற்படுத்தி கதவில் உள்ள நுண்ணிய பிணைப்புகளை உடைக்கும் வல்லமை கொண்டது. அந்த மந்திரத்தை சரியாக உச்சரிக்கும் ஒரு யோகி இந்த கதவை திறக்க முடியும். ஆனால் அதே மந்திரம் தவறாக உச்சரிக்கப்பட்டாலோ அது ஒட்டுமொத்த கதவு அமைப்பையும் கோயிலின் அடித்தளத்தையும் அணு அளவில் சிதைத்து பேரழிவை ஏற்படுத்தும். இதுவான் நிஜமான ஆபத்து. இந்த ரகசியம் அந்த கதவை மூடிய யோகியோடு மறைந்திருக்கலாம். அதன் பிறகு அந்த கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டது. வால்ட் பி ஒரு சாபம் அல்ல. அது நம்முடைய முன்னோர்கள் தங்கள் செல்வத்தை பாதுகாக்க பயன்படுத்திய ஒரு அறிவியல் பாதுகாப்பு சக்கரம். உலகின் மிகச்சிறந்த பூட்டு உடைக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஒரு வேத மந்திரத்திற்கு முன் தலைகுனிந்து நிற்கிறார்கள். இதுதான் இந்தியாவின் சவால். அரிய ஒரு தொழில்நுட்பம் தவறான கைகளில் சிக்காமல் இருக்க நம் முன்னோர்கள் உருவாக்கிய அறிவியல் உத்தி இது. இந்த கதவு இன்று வரை மூடப்பட்டிருக்கிறது. அதன் ரகசியமும் அறிவியலும் காலத்தால் அழிக்க முடியாத புதிராக நீடிக்கிறது. இந்த அறிவியல் மர்மம் உங்களை ஆச்சரியப்படுத்தியதா? மேலும் பல இழந்த இந்திய தொழில்நுட்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது டிகேஎஸ் பாரத் சீக்ரெட்ஸ்.